அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். தஜ்ஜாலை பற்றிய கதையொன்றினை இன்றைய பதிவினில் தெரிந்து கொள்வோம். இது ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. தஜ்ஜாலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான இடங்களில் எச்சரித்து கூறியிருக்கின்றார்கள். தஜ்ஜால் நிச்சயமாக உலக முடிவு நாளில் வெளிப்படுவான். சில துஆக்கள் காணப்படுகின்றது. அவற்றை நாம் ஓதினால் இந்த தஜ்ஜாலினுடைய பிடியிலிருந்து தப்பித்து கொள்ள முடியுமாக இருக்கும். இதில் உள்ள ஒரு விடயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தாருக்கு எங்களுக்கு கூறியுள்ளார்கள் தஜ்ஜாலை பற்றி. மேலும் அது மட்டுமன்றி அதற்கு முன்னர் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களுக்குமே அவர்களுடைய சமூகத்தினருக்கும் தஜ்ஜாலை பற்றி கூறியிருக்கின்றார்கள். அதாவது தஜ்ஜாலின் கொடுமைகளை பற்றியும் அவனுடைய மோசமான செயல்களை பற்றியும் ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமாரும் அவனை பற்றி எச்சரித்து கூறியுள்ளார்கள். அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது உலக இறுதி நாள் வரும்போது தஜ்ஜால் வெளிப்படுவான். தஜ்ஜாலை பற்றி உங்களுடைய தலைமுறைக்கு பரம்பரைக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். அதாவது தஜ்ஜாலினுடைய பிடியில் சிக்கியோர் நிச்சயமாக நரகத்துக்கே செல்வார்கள். அதுவே மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும். தஜ்ஜால் நாம் வாழக்கூடிய காலத்திலேயே வாழ்கின்றான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறியுள்ளார்கள், நான் ஒரு முறை பயணம் செய்து கொண்டிருந்த போது பார்த்தேன், அவன் பிறந்து விட்டான். அதாவது தஜ்ஜாலுக்குரிய அடையாளங்கள் அவனிடம் இருக்கின்றது. மேலும் அவனுக்கு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் தடுக்கப்பட்டுள்ளான் என்று கூறியிருக்கின்றார்கள். தஜ்ஜால் பிறந்து விட்டான், ஆனால் அவன் வெளியே வர முடியாமல் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான். அதாவது அவன் இருக்கக்கூடிய குகையில் சுவர்களில் அவனுடைய நாக்கை கொண்டு தேய்த்து கொண்டே இருப்பானாம். ஈரம் செய்து அந்த சுவரையும் குகையையும் உடைப்பானாம். அதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பானாம். ஒவ்வொரு முறையும் அதானொலி கேட்கும் போது அந்த சுவர் இறுக்கமாக்கப்பட்டு விடுமாம். அவ்வாறு அந்த சுவர்கள் உறுதி பெற்றவுடன் மீண்டும் அவன் உடைத்து கொண்டு வெளியே வருவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருப்பான். ஒவ்வொரு முறையும் பாங்கு சொல்லும் போதும் இவ்வாறே நடைபெறுகின்றன. பாங்கு சொல்லும் போது அவன் ஒவ்வொரு முறையும் வெளியே வரும் போதும் வானவர்கள் அவனை தடுப்பார்களாம். அல்லாஹ் அவனை தடுக்கின்றானாம். எவ்வளவு இருந்தாலும் உலக முடிவு நாள் நெருங்கும் போது நிச்சயமாக அவன் வெளிப்படுவான். அதாவது உலக முடிவு நாளுக்கான பல்வேறு அடையாளங்களை அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அதில் முக்கியமானது பலஸ்தீன போராகும். அதாவது தஜ்ஜாலும் ஒரு யூதனே, யூதர்களில் இருந்தே அவன் வெளியேறுவான் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இப்போது யூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், பலஸ்தீனத்தையே அழித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த நேரத்திலும் தஜ்ஜால் தோன்றலாம். அவன் பிறந்து விட்டான், அவன் இருக்கின்றான், அவன் தோன்றலாம். அதாவது தஜ்ஜால் என்றாலே அவனுக்கு பெரிய நெற்றிக்கண் இருப்பதாகவும் அவனுடைய முகம் மிகவும் விசாலமானதாகவும் இருப்பது போன்றும் தோன்றலாம். இவை மனிதனுடைய கற்பனைகளே ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்களை கூறியிருக்கின்றார்கள். அவன் வெள்ளையாக இருப்பான், மேலும் தடித்தவனாக இருப்பான், அவன் குட்டையானவனாக இருப்பான், அதே போல அவனுடைய ஒரு கண் பாலாக இருக்குமாம். அவனுடைய நெற்றியில் காஃபீர் என எழுதப்பட்டிருக்கும்.
இவ்வாறு நபி அவர்கள் அறிகுறிகளை கூறியிருக்கின்றார்கள். நாம் இவனை வேற்று கிரக வாசிகள் போன்று இருப்பான் என்று நினைத்து கொண்டிருப்போம். அதனாலேயே நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அவனுடைய வருகை குறித்து எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று. அதாவது அவனுடைய தஜ்ஜாலினுடைய குறிக்கோள் என்னவென்றால், அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் கிடையாது, அவனே இறைவன் என நியாயப்படுத்துவதற்கே முயற்சிப்பானாம். அவனே இறைவன் என்று கூறுவான். தஜ்ஜால் வந்ததும் அதிகமானோர்கள் அவனை பின்பற்றி சென்று விடுவார்களாம். அப்படி செல்கின்றவர்களை நரகவாசிகள் என்பார்கள். அவ்வாறு தஜ்ஜாலினை பின்பற்றி செல்கின்றவர்களிலிருந்தும் பாதுகாப்பினை பெற்றுக்கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விடயங்களை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். முதலாவது விடயம் என்னவென்றால், சூரா கஹ்ஃபில் உள்ள முதல் 10 வசனங்கள். முதல் 10 வசனங்களையும் யார் ஓதுவார்களோ அவர்கள் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பினை பெற்றுக்கொள்வார்கள். இன்றிலிருந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களையும் ஓத முயற்சி செய்யுங்கள். இன்னும் இதனை தினமும் ஓதுவதும் சிறப்பானது. இரண்டாவது விடயம் என்னவென்றால், தொழுகையாளிகள் மற்றும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். எனவே அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையுடன் இருப்பவர்களுக்கும் தொழுகையாளிகளுக்கும் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நீங்கள் தொழுகையுடன் இருக்கும் காலமெல்லாம் அவன் தஜ்ஜால் உங்களை நெருங்க மாட்டான். இவை இரண்டனையும் செய்யாதோர் தஜ்ஜாலினை நம்பி ஏற்றுக்கொள்கின்றார்களாம். அதாவது அவன் சில மாயாஜாலங்களை செய்து காட்டி நம்ப வைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வான். எது போன்றவை என்றால், அதாவது ஒரு உயிரினை போக்கச் செய்து மீண்டும் உயிரினை கொடுப்பது போல. மேலும் நோயாளிகளை சுகம் செய்து காட்டுவானாம். மேலும் இவ்வாறெல்லாம் செய்து காண்பிக்கும் போது இவன் மனம் மாறிவிடுகின்றவர்களை அவன் பக்கம் ஈர்த்து கொள்கின்றான். அவனே இறைவன் என கருதி அவன் பின்னே சென்று விடுவார்களாம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். தஜ்ஜாலின் வருகை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. அவன் வருவதற்கு முன் இதை நீங்கள் ஓதி வைத்துக் கொள்ளுங்கள். அவன் வருவதற்கு முன் உங்களுடைய ஈமானை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தஜ்ஜால் வருவதற்கான அடையாளங்களில் ஒன்றாக பலஸ்தீன போர் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. தஜ்ஜால் வந்ததன் பின்னர் அவனை தோல்வியுறச் செய்வதற்காக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், ஆட்சி செய்வார்கள், தஜ்ஜாலை தோற்கடிப்பார்கள். பின்னர் மக்காவை பிடித்து கொள்வார்கள். அதன் பின்னர் ஆட்சியெல்லாம் ஒன்றுபடும். அதற்கு பின்னர் மறுமை நாள் வந்துவிடும். இவை அதிகமான நாட்களுக்கு நடைபெறுவதில்லை. இவை அனைத்துமே 40 நாட்களில் நடைபெற்று விடுமாம். இதுபோல நாட்கள் நேரங்கள் சுருங்கிவிடும். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை கேட்டார்கள். நாம் யாருமே இருக்கப் போவதில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அந்நேரத்தில் கூட்டத்தில் அதிகமானோர்களாக இருப்பீர்கள் என்றார்களாம். இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். அந்த அளவில் சனத்தொகையில் அதிகமானோர்களாக முஸ்லிம்களே இருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இருப்பீர்கள், ஆனால் பலவீனமானோர்களாகவே இருப்பீர்கள் என்று கூறியுள்ளார்கள். ஈமானானது பலவீனமாகவே இருக்கும் என்று கூறியுள்ளார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் தொழுகையை பின்பற்ற மாட்டார்கள், இஸ்லாத்தை கடைபிடிக்க மாட்டார்கள், இபாதத் இருக்காது என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். இன்னும் சிலர் இருப்பார்கள், முழுமையான ஈமானின்றி இபாதத்தின்றி. தஜ்ஜால் எப்போதும் வெளியேறி விடுவான். எனவே நீங்கள் தொழுகையை கடைபிடித்து சூரா கஹ்ஃபினுடைய 10 வசனங்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். தஜ்ஜால் வரக்கூடிய காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வே போதுமானவன். நம் அனைவரையும் தஜ்ஜாலினுடைய பிடியிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பினை எங்களுக்கு வழங்குவானாக. ஆமீன்.
இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.